யசோதா பணத்தைப் போலவே இனிய வார்த்தைகளையும் சிக்கனமாக செலவழிக்கும் ஆசாமி. புதிய வேலைக்கார பெண் வந்த பின்பு வீடு அடைந்திருந்த மாறுதல்களை அவள் கவனிக்காமல் இல்லை. வழக்கமாக கதவு மூலைகளில் குவிந்து கிடக்கும் குப்பையும் மேஜை அடியில் கிடக்கும் காகித துண்டுகளும் மாயமாய் விட்டிருந்தன. ஒட்டடை அடித்து ஜன்னல் திரையில் மறைந்து படிந்திருந்த தூசியை தட்டி வேலைக்கார பெண் வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தாள். சமையல் பாத்திரங்கள் பளபளவென்று அலமாரி தட்டுகளில் அடுக்கப்பட்டிருந்த அழகிற்கே அத்தனை சம்பளமும் தகும்போல்தான் இருந்தது. எருக்கு மண்டி கிடந்த பின்பக்கத்து தோட்டத்தை செப்பனிட்டு வீட்டுக்கு தேவையான கீரையும் கத்தரியும் பயிரிட்டிருந்தாள். முன்பக்கத்து தோட்டத்து புதர்களும் ஒழிந்து அவைகளுக்கு பதில் ரோஜாவும் மல்லிகை செடிகளும் துளிர்த்து கொண்டிருந்தன. நாவுக்கு ருசியாக சமைத்து போட்டாள். கூப்பிட்ட குரலுக்கு முகம் கடுக்காது ஓடி வந்து ஏவிய வேலைகளை துரிதமாக செய்து முடித்தாள். மொத்தத்தில் மஞ்சுளா மிகவும் நல்ல வேலைக்காரிதான். கொடுப்பதாக சொன்னதை விட 3 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் தகும். ஆனாலும் இந்த உண்மையை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள யசோதா தேவிக்கு விருப்பம் இருக்கவில்லை. மஞ்சுளா, நீ நன்றாக வேலை செய்கிறாய், எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் எங்கே அந்த பெண்ணிற்கு மீண்டும் கர்வம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் ஒருபுறம். மேலும் வேலைக்காரர்களுடன் சமமாக பேசி பழகுவது தன் தன் கௌரவத்திற்கு சிறிதும் பொருத்தமாகாது என்ற நம்பிக்கை உடையவள். ஆதலால் அவள் வாயை திறக்கவில்லை. அத்துடன் சம்பளம் கொடுப்பதற்காக கூட மணிப்பர்சையும் திறக்கவில்லை. BA படித்துவிட்டு சமையல்காரியாக வேலையை முழு மனதுடன் ஒப்புக்கொண்டு உழைக்க முன் வந்திருந்ததால் அந்த பெண்ணுக்கு வேறு கதி ஏதும் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக புலப்படவில்லையா? சாப்பாடும் தங்க இடமும் கிடைத்தாலும் போதும், பேசாமல் இருந்து விடுவாள் என்பது நன்றாக விளங்குகிறது. சம்பளம் வேறு என்னத்திற்கு கொடுக்க வேண்டும்? அவளும் வாயை திறந்து கேட்கவில்லை. நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று மஞ்சுளாவின் சம்பளத்தை பற்றி நிம்மதியாக மறந்து விட்டிருந்தாள் எஜமானி அம்மாள். மாதங்கள் 3 ஆகியும் உழைத்த கூலியை கண்ணாலே கூட காண முடியாதிருந்தது மஞ்சுளாவுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இன்று கிடைக்கும், நாளை கொடுப்பார்கள் என்று ஆவலுடன் நாட்களை கழித்து கொண்டு வந்தாள். ஆனால் பணம் என்ற பேச்சையே அந்த வீட்டில் காணவில்லை. இனியும் சும்மா இருக்க முடியாது, எப்படியும் இன்று கேட்டு விட வேண்டும் என்று அன்று காலை விடிந்ததும் முடிவாக ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தாள் மஞ்சுளா. காலை ஆகாரம் முடிந்ததும் யசோதா அவசரமாக எங்கேயோ கிளம்பி கொண்டிருந்தாள். அழகு பை எங்கே? என்னுடைய கைக்குட்டையை எடுத்து வா என்று அவள் போட்ட பல உத்தரவுகளுக்கு தலைபணிந்து மாடிக்கும் கீழுக்கும் ஓடி நடந்ததில் தான் கேட்க இருந்ததை மஞ்சுளா மறந்துவிட்டாள். பகல் போஜனத்திற்கு பிறகு கேட்கலாம் என்றாலோ அப்பொழுதும் சந்தர்ப்பம் இருக்கவில்லை. மாலை டிஃபனுக்கு பிறகு எஜமானி அலங்காரமாக உடுத்தி கொண்டு கிளம்பி கொண்டிருந்தாள். வெளியே புறப்பட அப்பொழுது கேட்கலாமா, வந்த பிறகு கேட்டால் சரியா இருக்குமா என்று நிலைமையை எடை போட்டு ஆராய்ந்து கொண்டிருப்பதற்குள் யசோதா அம்மாளது மோட்டார் வாகனம் கடபுடவென்ற சப்தங்களை எழுப்பி கொண்டு நடைபாதையில் விற்றென பாய்ந்து குதித்தோட ஆரம்பித்து விட்டது. அடடா, எஜமானி மிகவும் உற்சாகமாக இருந்தாளே, விட்டுவிட்டோமே, என்ன கோழைத்தனம்! செய்த வேலைக்கு கூலி கேட்க ஏன் அச்சம் என்று தன்னையே கடிந்து கொண்டு வீட்டிற்குள் திரும்பினாள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தனது மதியினத்தை பற்றி வருத்தப்படவோ துக்கப்படவோ அவளுக்கு பொழுது இருக்கவில்லை. வீட்டு வேலைகள் தலைக்கு மேல் கிடந்தன. எஜமானி அம்மாள் காலையில் எடுத்து போட்டிருந்த துணிகள் இன்னும் தோய்த்து உலர்த்தப்படாது கிணற்றடியில் பெரும் மூட்டையாக கிடந்தது. அதை உடனுக்குடன் கவனிக்காவிடன் யசோதாவின் மன அதிருப்திக்கு ஆளாக வேண்டி வரும் என அஞ்சி மஞ்சுளா அவசரமாக அடுப்பை மூட்டி இரவு சமையலுக்கு உலையை வைத்துவிட்டு தோட்டத்து கிணற்றடிக்கு ஓடினாள். தண்ணீரை வாளியில் இறைத்து சிமெண்ட் தொட்டியில் நிரப்பி சோப்பு தூளை போட்டு ஆடைகளை ஊற வைத்தாள். வேட்டை நாய் போல் ஓடி ஆடி எஜமானிக்கு நாள் முழுவதும் தொண்டு செய்ததில் அவள் மிகவும் களைத்து விட்டிருந்தாள். சம்பளம் கிடைக்கவில்லை என்ற கவலை ஒருபுறம் வாட்டி கொண்டிருக்கவே உடலும் மனமும் சோர்ந்து துணி துவைக்கும் கல் மீது சற்று உட்கார்ந்தாள். மாலை நேரத்தின் மஞ்சள் வெயிலும் சில்லென்று வீசிய இளம் தென்றலும் உடலுக்கு மிகவும் இதமாக இருக்கவே அப்படியே உட்கார்ந்து விட்டாள். தேவி பவனத்து பின்பக்கத்து தோட்டச் சுவர்கள் ஆங்காங்கே இடிந்து விழுந்து கிடந்ததனால் அதற்கு அப்பால் இருந்த சிறிய தெருவில் நடமாடும் மனிதர்களையும் வாகனங்களையும்
வேடிக்கை பார்க்க வசதியாக இருந்தது. மூம் மூம் என்று முழங்கிக் கொண்டு புத்தம் புதியதொரு பெரிய மோட்டார் கார் புழுதியை பரப்பிய வண்ணம் தெருவிற்குள் சற்று மெதுவாகச் சென்றதை கண்டாள். பாதி முகம் மட்டுமே புலப்பட்ட போதிலும் சட்டென அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள். அவள் கண்கள் வியப்பில் விரிந்து போயின. இனம் விளங்காத ஒரு ஆனந்தம் உள்ளத்தை குலுக்கவே மெல்ல எழுந்து நின்று தலையை நீட்டி தெருவின் மறுகோடியில் சென்று வண்டி மறையும் வரை ஆவலுடன் பார்த்து கொண்டே நின்றாள். அன்று சாயங்காலம் நடந்த அந்த சிறு சம்பவம் என்று அந்த உணர்ச்சிக்கு வரம்பு கட்ட முடியாதபடி ஒரு மின்னல் போல் மனக்கண் முன் எழவே இன்பமா கோபமா நூதனமான கிளர்ச்சியில் மெய்மறந்து திகைப்பில் மூழ்கிவிட்டாள். சில நிமிஷங்களில் வண்டி அந்த தெருவிற்கு அருகே இருந்த பெரிய ரஸ்தாவில் திரும்பி மறைந்துவிட்டது. சிறியதொரு நீண்டதொரு பெரிய முடிவில்லாத தொலைதூரம் அது. அவளுக்கு சற்று ஏமாற்றமாக தான் இருந்தது. அந்த சென்ற ஒரு பாதையாக இருக்கக்கூடாதா? கண்களாலாவது அந்த வாலிபனை முடிவற்ற அந்த நீண்ட பாதையில் பார்த்து கொண்டே இருந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இப்படியாக ஓடியது அவள் உள்ளத்தில் ஒரு சிறு சிந்தனை. இதனிடையே அந்த வாலிபனது களை பொருந்திய முகமும் உதட்டில் தவழ்ந்த ஏளன நகையும் கண்ணில் மிகுந்த பரிகாச பார்வையும் அவளது கவனத்திலே சுழன்றோடி வந்தன. என்ன, அல்நாஷர் போல பெரிய மனோராஜ்யத்தில் இறங்கிவிட்டாயே என்று பின்னாளிலிருந்து இடியோசை போல ஒரு பெரும் குரல் அதட்டவை நடுநடுங்கி போய் திரும்பி பார்த்தாள் மஞ்சுளா. இப்படித்தான் நீ வேலை செய்கிறாய் போல இருக்கிறது. பாதி வேலையை போட்டுவிட்டு தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறாயே. நல்ல பெண்ணி என்று அட்டகாசமாக சிரித்து கொண்டே கிணற்று மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் கைலாசம். ஊர்க்கவலை வந்து விட்டது போல இருக்கிறது. இருக்காதா? ஆமாம், உனக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் கிடையாது என்று நான் கேள்விப்பட்டேன். வாஸ்தவமா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வெகு அருகில் வந்து நின்றான். இன்பமாக கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த சமயம் யாரோ பளீர் என்று கன்னத்தில் அரைந்து தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டதை போன்ற ஒரு பயங்கரமான உணர்ச்சி மஞ்சுளாவுக்கு அது சமயம் ஏற்பட்டு விடவே சில நிமிஷங்கள் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டு மௌனமாக நின்றாள். மாலை சூரியனின் பொன் கதிர்கள் பட்டு போர்ச்சிலை போல் தோன்றிய அந்த அழகு பிம்பத்தை தன் விஷக்கண்களால் ஆர்வமாக மேலும் கீழும் பார்த்து கொண்டே நின்றான் கைலாசம். பாவம், அலுப்பாகத்தான் இருக்கும். காலையிலிருந்து மூச்சு விடாது நீயும் வேலை செய்து கொண்டிருக்கிறாய் யசோதா. ஆனாலும் இப்படி இரக்கமற்றவளாக இருக்கக்கூடாது. உனக்கு அவ்வப்பொழுது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கத்தான் வேண்டும். மனித உடல் என்ன இயந்திரமா என்ன என்று அனுதாபப்பட்டான் அவன். மஞ்சுளா பதில் பேசவில்லை. ஏதோ பெரிய வம்புக்கு அஸ்திவாரம் போடுகிறான் என்ற உள்ளுணர்வு உணர்த்தவே கலக்கத்துடன் முகத்தை திருப்பி கொண்டு சற்று நகர்ந்து நின்றாள். கைலாசம் துணிவோடு இன்னும் சற்று நகர்ந்து வந்தான். நீ ரொம்ப சாதுவான பெண். வாயை திறக்காது பல கஷ்டங்களையும் இந்த வீட்டில் அனுபவிக்கிறாய். குமாஸ்தா வேலைக்கு பெண் தேவை என்று சொல்லிவிட்டு பேனா பிடிக்க வேண்டிய உன் கையில் யசோதா துடப்பத்தை தூக்கி கொடுத்து விட்டாளே, எத்தனை சாமர்த்தியம்! யோசித்தாயா அதை பற்றி? போகட்டும், எந்த வேலை செய்தாலும் தவறில்லை என்று நீ கௌரவமாக எண்ணி பணிவோடு வேலை செய்கிறாய். ஆனால் உனக்கு சம்பளம் கிடைத்ததா? அதை பற்றியாவது யோசித்து பார்த்தாயா என்று தாழ்ந்த குரலில் கேட்டு மோகனமாக அவளை உறுத்து பார்த்தான். நீ என்று ஏக வசனத்திலே அவன் தன்னை அழைத்ததும் அவனது சரசமான பார்வைகளும் மஞ்சுளாவுக்கு அருவருப்பையும் அச்சத்தையும் உண்டாக்கின. ஏன் இங்கே வந்து தனியாக நான் இருக்கும்பொழுது தாறுமாறாக பேசுகிறீர்கள்? போங்க அப்பால் என அதட்டலாமோ என்றால் எஜமானியின் கணவன் ஆயிற்றே என்ற மரியாதை அவளது தொண்டையை பிடித்து கொண்டது. வாட்டசாட்டமாக பீமசேனன் போல் எதிரே நிற்கும் அந்த மனிதனின் தோற்றம் அவள் உள்ளத்தில் ஒரு கிளியை உண்டாக்கவே அவள் குழம்பி போய்விட்டாள். அவளது மௌனம் கைலாசத்தின் உல்லாச உணர்ச்சிக்கு தூபம் போட்டது போல் இருந்தது. மஞ்சுளா, உனக்கு சிரமம் இல்லாதிருந்தால் உன் கையால் ஒரு கப் நல்ல காபி போட்டு கொடுப்பாயா? எனக்கு நாடகம் என்றாலே அவ்வளவாக பிடிக்காது. யசோதா வற்புறுத்துகிறாளே என்றுதான் போய் உட்கார்ந்தேன். நடித்தவர் அனைவரும் சுத்த கத்துக்குட்டிகள். ஒரே தலைவலி வந்துவிட்டது. நாடகம் முடிந்ததும் யசோதாவை போய் அழைத்து கொண்டு வரலாம். அதுவரை ஓய்வாக வீட்டில் இருக்கலாம் என்று நாடக ஆரம்பத்திலேயே வந்துவிட்டேன் என்று அவளை பார்த்து
அர்த்தம் நிறைந்த புன்னகை ஒன்றை அள்ளி வீசினான். மஞ்சுளாவின் மூளை குழப்பத்திலே சுழன்றது. பயத்திலே தடுமாறினாள் அவள். இதோ கொண்டு வருகிறேன் என்று குழறிவிட்டு வலையிலிருந்து விடுபட்ட மானை போல் துள்ளி வேகமாக ஓடி சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டாள். அடுப்பிலே அவள் வைத்துவிட்டு போன தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது. கைலாசத்தின் பேச்சையும் போக்கையும் நினைத்து அவளது நெஞ்சம் கோபத்தில் அதை போல் கொதித்தது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று முன்னெச்சரிக்கையாக ஒரு கசப்பான உணர்ச்சி உள்ளத்தை வேதனை செய்தது. குமிழிட்டு கொதித்து கொண்டிருந்த தண்ணீரை கரண்டியால் முகந்து காப்பித்தூள் மீது ஊற்றிவிட்டு ஜன்னல் வழியே பார்த்தாள். அடிவானத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த மாலை சூரியனால் சிவந்த வானம் ஒளி குறைந்து நீளமாக மாறிக்கொண்டு வருவதை கண்ணுற்றாள். நாடகம் முடிய இரவு 9 மணியாவது ஆகும். அதுவரை அத்தனை பெரிய வீட்டில் தனியாக அவனும் அவளும் மட்டும் இருந்தால் மிகவும் அசம்பாவிதமாக இருக்குமே. வளைய வந்து நட்புரிமை பாராட்டி அர்த்தமற்று அவன் பேசிக்கொண்டிருப்பதை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று சிந்தித்தபடி நின்றாள். வாசற்படிக்கு அப்பால் இருந்த தாழ்வாரத்தில் செருப்பின் ஓசை கேட்டது. அதற்கு எதிரொலி செய்வது போல் அவள் நெஞ்சு படார் படார் என வேகமாக அடித்து கொள்ள தொடங்கியது. காப்பியின் வாசனை தோட்டத்திலே வந்து என்னை தூண்டி அழைக்கிறது என்று கூறிவிட்டு உள்ளே வந்தான் கைலாசம். நீ கூட பணத்தை மிச்சம் பிடிக்கிறாயா? ஏன் இருட்டில் தடுமாற வேண்டும் என பரிகாசமாக கேட்டுவிட்டு மின்சார விளக்கை பொருத்தினான். பிரகாசமான விளக்கொளியில் அவளது மான் விழிகளில் கவிழ்ந்து நின்ற மிரட்சி அவனுக்கு நகைப்பை உண்டாக்கியது. மஞ்சுளா ஒன்றும் பதில் சொல்லாது அவசரமாக காப்பியை வடிகட்டி கொண்டிருந்தாள். வெண்கல உருளியில் பாலை ஊற்றி அடுப்பின் மீது வைத்துவிட்டு திரும்பிய போது அவள் திடுக்கிட்டு போனாள். சப்தமிடாது மெல்ல நடந்து கைலாசம் வெகு அருகில் வந்து நின்று கொண்டிருந்தான். அப்பா என்று கூவிவிட்டு பெரிய கைக்குட்டியை சட்டை பையிலிருந்து இழுத்தான். முகத்தை துடைத்து கொண்டான். தொண்டையை ஒரு முறை கனைத்து சரிப்படுத்தி கொண்டான். வீட்டிற்கு வந்ததுமே பாதி தலைவலி போய்விட்டது. உன் கையால் தயாரித்த காப்பியை பருகினால் மற்ற பாதி தலைவலியும் போய்விடும். நீயே சொல்லு மஞ்சு என்று கொஞ்சலாக பேசியபடி இன்னும் கொஞ்சம் அருகில் நகர்ந்தான். மஞ்சுளாவுக்கு துக்கம் மாத்திரம் ஒருங்கே குமுறி கொண்டு வந்தன. ஆபத்து சமயத்தில் புழுவுக்கு கூட ஏற்பட்டுவிடும் அந்த அலாதி தைரியம் திடீரென்று அவளுக்கும் ஏற்பட்டுவிட்டது. சற்று எட்டி பின்னால் போய் நின்று கொண்டு கோபம் கக்கும் கண்களால் அவனை விழித்து பார்த்தாள். மிஸ்டர் கைலாசம், நிறுத்துங்கள் இந்த அபத்தமான பேச்சை. எஜமானியின் புருஷனாயிற்றே என்று மரியாதைக்கு வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்னை ஏமாந்தவள் என்று எண்ணி ஏதேதோ பேசுகிறீர்களே. என் கோபம் மிஞ்சும் முன் தயவு செய்து வெளியே போய்விடுங்கள் என்று கூறி சீறி விழுந்தாள். கைலாசம் பதிலுக்கு வீடே இடிந்து விழுந்து விடும் போல் பெருத்த குரலில் நகைத்தான். ரொம்ப பயமுறுத்துகிறாயே. நான் போக மாட்டேன் என்றால் கடித்து விழுங்கி விடுவாயோ? நீ கோபம் கொண்டால் கூட அதுவும் ஒரு அழகாய்த்தான் இருக்கிறது. ஆத்திரம் அடைவது போலவும் கோபம் கொள்வது போலவும் பயப்படுவது போலவும் பெண்கள் நடிக்கும் நாடகம் எனக்கு ரொம்ப பழக்கமான விஷயமாயிற்றே என்று கூறிவிட்டு சிரித்தபடி அருகில் வந்தான். மஞ்சுளா ஒரே எட்டில் பின்னால் நகர்ந்து கொண்டாள். அவள் இருதயம் வெடித்துவிடும் போல் வேகமாக துடித்தது. பயத்தினால் மேனி பதறியது. பெரும் தூண் போல் எதிரே வந்து நின்ற அவனால் தனக்கு என்ன தீங்கு நேருமோ என எண்ணிய மாத்திரத்தில் கால்கள் தள்ளாடின. அவளது கலவரத்தை உணர்ந்து கொண்ட கைலாசம் உற்சாகத்துடன் இன்னும் சற்று அருகில் நகர்ந்து வந்தான். மஞ்சு, ஏனம்மா பயப்படுகிறாய்? நான் என்ன பேயா பிசாசா? உன் ஆசைக்காக ஏங்கி துடித்து கொண்டிருக்கும் உன் அடிமை, உன் அன்பை வேண்டி நிற்கும் பக்தன். உனது அழகிய விழிகளை சற்றே இந்த பக்கம் திரும்ப மாட்டாயா? முதல் நாள் உன்னை ஸ்டேஷனில் பார்த்தபோதே என் மனம் என்னை விட்டு உன்னிடம் ஓடிவிட்டது. என் உள்ளத்து உணர்ச்சியை உள்ளபடி உன்னிடம் கூறி உன் அன்பை அனுபவிக்க ஒரு சந்தர்ப்பம் வராதா என தவித்து கொண்டிருந்தேன். மஞ்சு கண்ணே, இப்படி கொஞ்சம் என்னை திரும்பி பாரம்மா என்று உளறிக்கொண்டு நெருங்கினான். மஞ்சுளா துள்ளி கொண்டு அப்பால் போய் நின்றாள். சி, வாயை மூடும். அதிக பிரசங்கித்தனமாக பேசினால் என்ன நேரம் தெரியுமா என்று உருமிக்கொண்டு சுற்றுமுற்றும் கலவரத்துடன் பார்த்தாள். கைலாசத்திற்கு காதல் போதை தலைக்கேறி விட்டிருந்ததால் அவளது எச்சரிக்கையை சட்டை செய்யவில்லை.
நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். யசோதாவை நினைத்து நீ பயமடைகிறாய். விட்டு தள்ளு அந்த கழுதையை. உன் கால் தூசிக்கு அவள் ஒப்பாக மாட்டாள். நீ மட்டும் என்று என் அன்புக்கு உத்தரவு கொடுத்து விட்டால் போதும். அடுத்த நிமிஷம் யசோதாவை உதறிவிட்டு உன்னையே என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விடுவேன். விதவிதமான ஆடைகள், வேண்டிய நகைகள், சௌகரியமான வாழ்க்கை, இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அத்துடன் அழகான புருஷன் கைலாசம் உன் காலடியிலேயே கிடப்பான். கண்மணி மஞ்சு, மறக்காதே அம்மா, என் அன்பே, இங்கே பார் என்று கொஞ்சு கொண்டு கையை நீட்டினான். எட்டினில், கிட்ட வராதே என்று கிரீச்சிட்டு பயத்தில் அலறிய மஞ்சுளா என்ன செய்கிறோம் என்று நினைவிழந்து அடுப்பில் பொங்கும் தருவாயில் இருந்த பால் பாத்திரத்தை எடுத்து அவன் மீது வீசிவிட்டாள். பாத்திரம் அவளது விரல்களை சுட்டுவிடவே அம்மாடி என்று முனகிக் கொண்டு விரல்களை வாயில் வைத்து கொண்டாள். டனார் என்று பெருத்த சப்தத்துடன் அப்பால் போய் விழுந்த பாத்திரம் சென்ற வேகத்தில் கைலாசத்தின் நெற்றியின் ஓரத்து சதையை தன்னுடன் பீத்து கொண்டு போய்விட்டது. சூடான பால் துளிகளும் ஆறாக நெற்றியிலிருந்து பெருக்கெடுத்து ஓடிய இரத்தமும் தன் கைகள் மேல் விழுந்ததும் கைலாசம், அடிப்பாவி சண்டாளி, என்னை கொன்று விட்டாயே என கத்திக்கொண்டு கீழே உருண்டு விழுந்து விட்டான். பேஷ் பேஷ் என்று அதட்டிய குரலை கேட்டதும் மஞ்சுளா திகைத்து போய் திரும்பி பார்த்தாள். நெற்றி காயத்தை கையால் அமுக்கி கொண்டு கைலாசமும் தலையை தூக்கினான். பூஜை வேளையில் கரடி போல் நான் வந்து விட்டது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இப்படி நடக்கும் என்று எனக்கு பல நாட்களாகவே சந்தேகம்தான் என்று கர்ஜித்த யசோதா மஞ்சுளாவை கொன்று விடுபவள் போல் கொதிக்கும் கோபத்துடன் வாயிற்படியில் நின்று கொண்டிருந்தாள். தன்னை கண்டு திகைப்புடன் அரண்டு போய் ஸ்தம்பித்து விட்ட மஞ்சுளாவை கண்டதும் அவள் கோபம் கரை புரண்டு புறப்பட்டு விட்டது. திருடி, நல்லவள் போல் வேஷம் போட்டு என் வாழ்விற்கே உலை வைக்கவா பார்த்தாய்? சம்பளம் வேண்டாம் என்று வேலை செய்த போதே எனக்கு இதில் ஏதோ ஒரு சூது இருக்கிறது என்று என் புத்திக்கு பட்டது. நான் நினைத்தது சரிதான். என் சோற்றையே தின்றுவிட்டு எனக்கே துரோகம் செய்ய உனக்கு எத்தனை துணிச்சலடி? நன்றி கெட்டவளே, என் வீட்டிலேயே என் புருஷனுடன் காதல் நாடகமா போடுகிறாய்? பிசாசே என்று ஆத்திரத்தில் கத்தினாள். ஏற்கனவே பார்ப்பதற்கு சற்று அவலட்சணமாக இருந்த யசோதா கோபத்தின் சிகரத்திலே துடித்து கொண்டிருந்த சமயம் மிகவும் பயங்கரமாக காணப்பட்டாள். தன்மேல் அவள் சுமத்திய அபாண்டமான பழியை கேட்டு மஞ்சுளா திடுக்கிட்டு போய்விட்டாள். கோபம், ஆத்திரம், அவமானம் என்ற பல உணர்ச்சிகளால் மோதப்பட்டு சிதறிவிட்டிருந்த தனது சிந்தனையை சமாளித்து கொண்டு, அம்மா, நீங்கள் நடந்த விஷயத்தை முழுவதும் கேட்டுவிட்டு பிறகு பேசுங்கள். உங்கள் கணவர் செய்த காரியத்தை மானமுள்ள எந்த பெண்ணும் சகித்து கொள்ள மாட்டாள். நான் தனிமையில இருப்பதை அறிந்து இங்கு வந்து வாயால் வந்தபடியெல்லாம் பேசினார் அம்மா. நான் ஏழை பெண்தான் அம்மா, ஆனால் மானத்தை உயிருக்கு மேலாக மதிக்கிறவள் அம்மா என்று திணறிவிட்டு துக்கம் தாங்காது விம்மி அழுதாள். கைக்குட்டையை எடுத்து நெற்றி மீது வைத்து அமுக்கி கொண்டு விருக்கென எழுந்தான் கைலாசம். பொய் யசோதா, இவள் சொல்வது பேசுவது அத்தனையும் பொய். பெண்மையை மறந்து மானமழிய வலிய வந்து அன்பு பேசினாள் இவள். அதற்கு நான் மயங்கவில்லை. இவளது சிவப்பு தோலுக்கு நான் ஏமாறவில்லை என்று ஆத்திரப்பட்டு ஆங்காரத்துடன் பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டாள். நீ வராதிருந்தால் அம்மியை கூட தூக்கி என் தலையில் வீசியிருப்பாள். என்னை கொன்று நிற்பாள். நீ வந்ததும் சட்டென்று சித்திராங்கி போல் கதையை திருப்பி விடுகிறாள். சாகசக்காரி, கள்ளி, சதிகாரி, இவளை நான் இதற்கு சும்மா விடப்போவதில்லை என்று படபடவென்று கத்திக்கொண்டு பற்களை கடித்து போலியான கோபத்துடன் குதித்து கூத்தாடினான் கைலாசம். ஆத்திரத்தில் அலைமோதி கொண்டிருந்த யசோதா கணவன் பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. யாரோ சிநேகிதனுடன் வெளியில் சற்று பேசி கொண்டிருப்பதாக சொல்லிவிட்டு கால்நடையாக இங்கே வீட்டிற்கு ஏன் அவன் ஓடி வந்தான்? ஏதோ காரணமாகத்தானே வந்திருக்க வேண்டும். கையும் களவுமாக கண்டுபிடித்ததும் ஏதோ கதை அளக்கிறான் என்று எண்ணி வெகுண்ட அவள், உங்களுக்குத்தான் எத்தனை சாமர்த்தியம்! இல்லாவிட்டால் கட்டின பொண்டாட்டிக்கு அவள் வீட்டிலேயே துரோகம் செய்ய உங்களுக்கு இத்தனை துணிச்சல் ஏற்பட்டிருக்குமா? உங்களை சொல்லி குற்றமில்லை. என் சோறு செய்த வேலை அது.
என்று சீறிவிட்டு அவனை பார்க்க சகிக்காதவளாக முகத்தை திருப்பிக் கொண்டு முன் ஹாலுக்கு விரைந்தாள். யசோதா, ஐயோ, நான் சொல்வதை முழுவதும் நீ கொஞ்சம் கேளேன் என்று கெஞ்சி கொண்டு பின்னால் ஓடினான் கைலாசம். 2 பேரும் முன்கூட்டியே நான் எதிர்பாராத விதமாக வந்துவிட்டால் என்ன சொல்வது என்று ஒரு கதையை கட்டி தயாராக வைத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணால் பார்த்தது போதும் என்று கூக்குரலிட்டுவிட்டு வேகமாக சென்று ஹாலில் கிடந்த சோபாவின் மீது உட்கார்ந்து கொண்டாள். கொல்லன் உலையிலிருந்து வருவது போல பெருமூச்சுக்கள் அடுக்கடுக்காக அவளது உள்ளத்திலிருந்து எழுந்தன. பின்னால் ஓடி வந்த கைலாசம் தன் கை மீது சூடாக ஏதோ படுவதை உணர்ந்து உற்று பார்த்தான். தான் அழுத்தி கொண்டிருந்த கைக்குட்டை முழுவதையும் நனைத்துவிட்டு மேலே ரத்தம் பெருகி வருவதை அறிந்ததும் சுபாவத்தில் கோழையான அவனுக்கு தலையை சுற்றியது. யசோதா, ஐயோ, இங்கே வாயே, என்னை பிடி, கொஞ்சம் தண்ணி வேணும் என்று குழறி கொண்டு தடால் என்று பெரும் சப்தத்துடன் வேறற்ற மரமென தரையில் மயக்கமாக விழுந்து விட்டாள். ஜன்னல் பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டிருந்த யசோதா திகைப்புடன் எழுந்து அருகில் ஓடி வந்தாள். கட்டை போல் கிடந்த தன் காதல் கணவனது நெற்றி மீது பற்றிருந்த காயத்தை கண்டதும் அவள் மிரண்டு விட்டாள். அவளது கோபம் பஞ்சாக பறந்தோடி விட்டது. தன் ஆசை கணவனுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு விட்டதோ என எண்ணி கலவரமடைந்து அவனை வாரி தூக்கி மடியில் சாய்த்து கொண்டாள். இந்தாங்கோ, டாக்டரை கூப்பிடட்டுமா? என்னை பாருங்க, உங்களுக்கு உடம்ப என்ன செய்கிறது என்று புலம்பினாள். தன் புடவை தலைப்பை காயத்தின் மீது வைத்து அழுத்தி பிடித்து கொண்டு ஒரு கரத்தால் அவன் முதுகை தடவி ஆசுவாசப்படுத்தினாள். சில வினாடிகளில் மயக்கம் தெளிந்துவிட்ட போதிலும் கைலாசம் மனைவியின் கோபம் ஆறட்டும் என்று வெகு நேரம் அப்படியே அசைவின்றி கிடந்தான். பிறகு மெல்ல கண்களை திறந்து பார்த்தான். இப்போது எப்படி இருக்கு என்று ஆதரவுடன் கேட்ட யசோதாவின் கண்களில் துளிர்த்து நின்ற கண்ணீரை கண்டதும் அவனுக்கு மறுபடியும் அவளிடம் பேச உண்மையில் துணிவு ஏற்பட்டது. கொஞ்சம் ஜலம் கொடு, மயக்கமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தான். மெல்ல அவன் தலையை கீழே படுக்கும்படி செய்துவிட்டு யசோதா முற்றத்து குழாயடிக்கு ஓடினாள். தாழ்வாரத்தில் இருந்த ஒரு சிறு சொம்பில் தண்ணீரை நிரப்பி எடுத்துக்கொண்டு கணவன் அருகில் விரைந்து வந்தாள். ஒரு கை தண்ணீரை அவள் வாரி முகத்தில் தெளித்ததும் உடலை சிலிர்த்து கொண்டு அவன் எழுந்து உட்கார்ந்தான். சற்று நேரம் அமுக்கி பிடித்து கொண்டிருந்ததனால் காயத்திலிருந்து உதிரம் பெருகுவது நின்று விட்டிருந்தது. ஒரு வாய் தண்ணீரை குடித்து தன் களைப்பை தீர்த்து கொண்ட பிறகு மெல்லிய குரலில், தலையை சுற்றுகிறது, மறுபடியும் மயக்கம் வந்துவிடும் போல் இருக்கிறது, என்னை படுக்கையிலே கொண்டு போய் விடு என்று குழறினான். அதை கேட்டதும் பீதி அடைந்து போய்விட்டாள் யசோதா. டாக்டரை கூப்பிடட்டுமா? உண்மையை சொல்லுங்கள், உடம்பை இப்போது என்ன செய்கிறது என்று கையை பிசைந்தாள். ஒன்றும் வேண்டாம் என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டிவிட்டு மெல்ல எழுந்தான் கைலாசம். அவன் தள்ளாடுவதைக் கண்டு ஓடி போய் தாங்கி கொண்டாள் மனைவி. மெல்ல அவள் கரத்தை பிடித்து கொண்டு சாகப் போகிறவன் போல் ஊசலாடி விழுந்தபடி உள்ளே சென்று படுக்கை மீது சாய்ந்து கொண்டான். யசோதா அலமாரியை திறந்து மேல்தட்டில் இருந்த மருந்து பெட்டியை எடுத்து வந்தாள். காயத்தின் மீது மருந்தை பூசி பஞ்சு வைத்து வெள்ளை துணியால் தலை மீது பெரிய முண்டாசு போல் அவள் ஒரு கட்டு போட்டு முடிக்கும் வரை கைலாசம் கண்களையே திறக்கவில்லை. ஏதாவது சூடாக சாப்பிடுகிறீர்களா என்று கனிவுடன் அவள் கேட்டதும் அவன் கண்களை திறந்தான். அவளது கரத்தை பற்றி தன் அருகில் அமரச் செய்துவிட்டு, யசோதா கண்ணி, எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், முதலில் நான் சொல்வதை நீ கேள், அதுவே போதும் என்று முணங்கினான். மிகவும் சிரமப்பட்டு விட்டவன் போல் பெருமூச்செறிந்தான். நண்பனுடன் பேச எழுந்து சென்ற கணவன் வெகு நேரமாகியும் உள்ளே திரும்பி வராததைக் கண்டு சந்தேகம் கொண்டு நாடகத்தில் இருப்பு கொள்ளாமல் யசோதா வெளியே வந்து விட்டாள். கொட்டகை வாசலிலும் அவனை காணவில்லை. பலவிதமான சந்தேகங்கள் எழும்பவே காரை தானே ஓட்டிக்கொண்டு காற்று வேகத்தில் வேட்டையடைந்தாள். வாயிற்கதவு சாத்தப்பட்டிருந்ததனால் தோட்டத்து வழியாக பின்பக்கம் வந்தாள். சமையலறையின் திறந்த கதவு வழியை பார்த்தபோது கைலாசமும் மஞ்சுளாவும் வெகு அருகில் நின்று கொண்டு வார்த்தையாடுவது தெரிந்தது. நெருப்பெட்ட பெட்ரோல் போல் பொறாமை குவீரென்று பற்றி எழவே வேகமாக ஓடி வந்தாள். குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து விட்டோம் என்ற பிரமிப்பில் அவள் மஞ்சுளா
கொதிக்கும் பாலை தன் கணவன் தலையில் கொட்டி அபிஷேகம் செய்த காட்சியை காணவில்லை. பேஷ் என கோஷமிட்டு கொண்டு அவள் வாயிற்படி அருகில் நின்ற மஞ்சுளாவையும் தரையில் சுருண்டு கிடந்த தன் கணவனையும் தான் கண்டாள். உண்மையில் அவளுக்கு நடந்த விஷயம் என்ன என்று தெரியாததனால் கணவன் கூறுவதை கேட்க கொஞ்சம் ஆவலாகத்தான் இருந்தது. இதோ பாருங்கள், நான் நிதானமாக கேட்கிறேன். உண்மையில் நடந்தது என்ன? சொல்லிவிடுங்கள் என்றாள் பதட்டமாக. இதுதான் சமயம் என்று அவன் ஒரு பெரிய கதையை தெரிவித்தான். வந்த நாள் அன்றிலிருந்து அந்த பாவி பெண்ணுக்கு என் மேல் ஒரு கண். அதை நான் புரிந்து கொள்ளாதது மோசம் போய்விட்டேன் யசோதா. என்னை பார்த்து அடிக்கடி ஒரு மாதிரி சிரிப்பாள். அசட்டு பெண் என்று அசட்டையாக இருந்து விட்டேன். ஆனால் ஆசாமி லேசப்பட்டவள் அல்ல என்பது இன்றுதான் புரிந்தது. தன் எண்ணம் ஈடேறிவிட்டால் சாப்பாட்டில் உனக்கும் எனக்கும் விஷம் போட்டு கூட கொன்று விட்டிருப்பாள். அத்தனை பொல்லாதவள் அந்த ராட்சசி என்று கூறிவிட்டு பற்களை கடித்தான். முழுவதும் விவரமாக சொல்லுங்கள் என்று பதறினாள் மனைவி. இனி யசோதா தன் பேச்சை நம்பிவிடுவாள் என்ற எண்ணம் பூரணமாக ஏற்பட்டு விடவே தைரியமாக கதையளக்கத் தொடங்கினான் கைலாசம். சிநேகிதனுடன் பேசி கொண்டிருந்தேன். தலைவலி மண்டையை பிளந்தது. சற்று நேரம் காற்றோட்டமாக வெளியே நடந்தால் நிற்காதா என்று நடந்தேன். வலி தாழ முடியவில்லை. சரி, வீட்டிற்கு வெகு அருகில் வந்து விட்டதனால் ஒரு தலைவலி மாத்திரையை எடுத்து கொஞ்சம் வெந்நீருடன் போட்டுக்கொண்டால் வலி தீரும் என்று எண்ணி உள்ளே வந்தேன். இந்த கள்ளி காபி போட்டு கொண்டிருந்தாள். வெந்நீர் என்ன, வேறு எது வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று எக்கச்சக்கமாக பேசிக்கொண்டு அருகில் வந்தாள். அதற்கு மேல் சொல்வதற்கு கூட ஆபாசமாக இருக்கிறது யசோதா. இந்த பேய் மானங்கெட்டவள் வெக்கமற்று என் மேல் வந்து விழுந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினாள் என்றான். யசோதா பற்களை கடித்தாள். கோபம் தாழ மாட்டாது. அப்புறம் என்று உருமினாள். அப்புறம் அவளுக்கு பலவிதமாக புத்தி சொன்னேன். கேட்கவில்லை. சி, என்னை விடு என்று உதறிவிட்டு வெளியே வர நகர்ந்தேன். அந்த அவலட்சணம் பிடித்த பேய் மேலா உனக்கு இத்தனை அன்பு? என் ஆசையை காலடியில் போட்டு கூவிக்கொண்டு என்மேல் பால் பாத்திரத்தை வீசிவிட்டாள். நீ வராதிருந்தால் வெண்கல பானையை தலையில் போட்டு என்னை கொன்று விட்டு இருப்பாள். காம பேய்க்கு கண் ஏது, புத்தி ஏது என்றான். அப்படியா சங்கதி? இந்த கொலகாரியை சும்மா விட்டு வைப்பது பிசகு. இப்பவே போலீஸிற்கு ஃபோன் செய்து அவளை அவர்கள் வசம் ஒப்படைக்கிறேன் என்று கத்தி கொண்டு எழுந்திருந்தாள் மனைவி. கைலாசம் விரைவாக அவளது கரத்தை பற்றி தன் அருகே இழுத்து உட்கார வைத்தான். யோசித்து காரியத்தை செய்ய வேண்டும். போலீஸை கூப்பிட்டு அந்த அடங்காப்பிடாரியை ஒரு நிமிஷத்திலே உள்ளே தள்ளிவிடலாம். ஆனால் பின்னால் ஏற்பட போகும் விஷயத்தை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றான். என்ன ஏற்படும் என்று சீறினாள் மனைவி. நம் மானம் கப்பலில் ஏறிடும். நம்மை பற்றி பொறாமைப்படும் ஊரார் சிலர் கண்டபடி கதை திரித்து விடுவார்கள். அதனால் ஏற்படும் அபாக்கியவாதி நான் ஆரம்பிக்கவிருக்கும் வியாபாரத்துக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் இருக்கும். பிறகு உன்னிஷ்டம் என்றான் கைலாசம். அப்படியென்றால் நாம் அவளை என்னதான் செய்வது என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் மனைவி. என்ன செய்வதா? பட்டணத்துக்கு கல்தா கொடுத்து வெளியே பிடித்து உடனே தள்ளிவிட வேண்டும். அந்த தரித்திரம் பிடித்தவள் இனி அரை நொடி கூட இந்த வீட்டில் இருப்பதை நான் சகிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சினம் தாளாதது போல் அபிநயித்தான் அவன். யசோதா மீண்டும் பற்களை கடித்தாள். இந்த நிமிஷமே, இப்பவே வெளியில் அவளை துரத்துகிறேன். அதிகம் பேசினால் பல்லை தட்டி கையில் தந்து விடுவேன் என்று கர்ஜித்து விட்டு எழுந்திருந்தாள். அந்த வேலையை நான் செய்கிறேன். உனக்கு தெரியாது அவளது சுயரூபம். ஒரு சமயம் ஆங்காரத்தில் உன்னையும் அடித்தால் மடித்து விடுவாள் என்று கூறிக்கொண்டு கூடவே எழுந்து மனைவியின் கரத்தை பற்றி கொண்டு நடந்தான். கோபம், பயம், அவமானம் என்ற பல உணர்ச்சிகளுக்கும் ஒருங்கே இலக்காகிவிட்ட மஞ்சுளா சுவரின் மீது சாய்ந்து கொண்டு குமுறி குமுறி அழுது விட்டாள். கைலாசம் கேவலமாக தன்னிடம் நடந்து கொண்டது போதாதென்று தன் மீது சுமத்திய பழியை எண்ணி எண்ணி அவள் உள்ளம் பதைத்தது. சமையல் அறைக்கு முன் காலடி சப்தம் கேட்டதும் துணுக்குற்று கன்னத்தில் படிந்திருந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். கையில் சுமந்து கொண்டு வந்த அவளது தோள் பெட்டியை தரை மீது அவள் முன் வீசி எறிந்துவிட்டு அவளை வெறித்து பார்த்தான் கைலாசம்.
உன் யோக்கியதை முழுவதும் அம்பலமாகிவிட்டது. பெட்டியை எடுத்துக்கொண்டு நட. ஆகட்டும், சீக்கிரம் என்று உத்தரவிட்டான். மஞ்சுளாவின் உடல் அவமானத்தால் அனலாக தகித்தது. துக்கம் தொண்டையை இறுக்கியது. கண்களில் நீர் மறைத்து கொண்டது. அம்மா, நீங்கள் இவர் பேச்சை நம்புகிறீர்களா என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள். சீ, அதிகம் பேசாதே, உன் சாயம் வெளுத்து போச்சு என்று உருமினான் கைலாசம். மஞ்சுளா தன் கண்ணீரை சமாளித்து கொண்டு கோபத்துடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். நீங்கள் கொஞ்சம் நாவை அடக்கி கொண்டு பேசுங்கள். இத்தனை நடந்த பிறகு இனி இங்கே இருக்க எனக்கு பைத்தியமா என்ன? என் சம்பளத்தை கொடுத்தால் நான் போய் விடுகிறேன் என்றாள். சம்பளம் வேறையா? பேஷ், என் புருஷன் மண்டையை பிளந்ததற்கு ஒரு மெடல் வேறு கொடுக்க வேண்டும் என்று கேட்காமல் போனாயே. நீ செய்த வேலைக்கும் நான் போட்ட சாப்பாட்டிற்கும் சரியாகிவிட்டது. அதிகம் பேசாதே, வாயை மூடிக்கொண்டு உடனே வெளியே நட. இல்லாவிட்டால் என் புருஷனை கொலை செய்ய பார்த்தாய் என்று குற்றம் சாட்டி போலீசாரிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று சீறி விழுந்தாள் யசோதா. ஆமாம், மரியாதையாக வெளியே போனால் பிழைத்தாய், இல்லாவிட்டால் அவமானப்படுவாய் என்று அதட்டினான் கைலாசம். நீயே போகிறாயா? நாங்கள் உன்னை போக வைக்கவா என்று எரிச்சலுடன் யசோதா மீண்டும் கத்தினாள். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே போய் விடுகிறேன் என்று முணுமுணுத்துவிட்டு துக்கத்துடன் மஞ்சுளா பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தாள். இரவு மணி 9 விட்டதை அறிவிக்க அருகில் இருந்த மாதா கோவில் மணி வெளியே ஒலித்து கொண்டிருந்தது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.